சென்னையில் முக்கிய நீர்வழி தடங்களில் ஒன்றான கூவம் ஆற்றை சுத்தப்படுத்தி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் உலகளாவிய ஆலோசனை நிறுவனங்களிடம் விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட உள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்தது கூவம் ஆறு. இது இன்று கழிவுநீர் கலக்கும் கால்வாயாக மாறியுள்ளது. அதன் நிலையை மாற்ற தமிழக அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளை மறுசீரமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க உலகளாவிய அளவில் டெண்டர் கோரப்பட உள்ளது. கூவம் ஆற்றை வெறும் சுத்தப்படுத்துவதுடன் நிறுத்தாமல் ஆற்றங்கரை மேம்பாடு, கழிவுநீர் கலப்பை தடுத்தல், நடைபாதைகள், சைக்கிள் பாதைகள், பொழுதுபோக்கு இடங்கள் மற்றும் வெள்ளத்தடுப்பு கட்டமைப்புகள் உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. குறிப்பாக ஆற்றில் கலக்கும் கழிவுநீரை தடுப்பதற்காக கழிவுநீரை வெளியேற்றும் இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை பிரதான கழிவுநீர் குழாய்களுடன் இணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. முந்தைய திட்டங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், கரையோர மக்களை மறுகுடியமர்த்துதல், தடுப்பு சுவர்கள் அமைத்தல் போன்ற பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டன. ஆனால் இந்த முறை ஆற்றங்கரை மேம்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே கூவம் கரையோரம் சுமார் 23,000 குடும்பங்களும், அடையாறு கரையோரம் 12,000 குடும்பங்களும் மறுகுடியமர்த்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் உலகின் பிற நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆறுகள் மறுசீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சென்னையில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு காலத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த கூவமும் அடையாறும் இன்று கழிவுநீர் கால்வாய்களாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவித்த நிதியமைச்சர், முந்தைய ஆட்சிகளில் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டும் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படவில்லை என பட்ஜெட்டில் சுட்டிக்காட்டினார். கூவத்தை மீட்டு கரைகளை அழகுபடுத்தி மக்கள் நடமாடும் நீர்வழித்தடமாக மாற்றுமா இந்த புதிய திட்டம்? அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் சென்னை வாசிகளிடையே இந்த திட்டம் வரவேற்பை பெற்றுள்ளது.